அப்ப அல்லாஹ் தஆலா காஃபிர் என்று சினம் கொள்வதற்கான காரணம் என்ன? அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா இதை திருமறை குர்ஆனிலே சுட்டி காட்டுவதற்கான காரணம் என்ன என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமுதாயமாகி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதை ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லி காட்டுறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய சில பேர் இன்றைக்கு இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்கள், சிந்தித்து பார்க்காதவர்களாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அந்த ஜமாத் இந்த ஜமாத் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். எந்த ஜமாத்தும் மறுமை நாளிலே, கியாமத் நாளிலே நமக்கு துணை வரப்போவது கிடையாது. நமக்கு யார் வருவா துணை? நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள், நம்முடைய இபாதத், இதுதான் நமக்கு துணை வரும். அப்ப நமக்கு நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் நமக்கு துணையாக வந்து நிற்கும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நாம் நம்முடைய விஷயங்களை அசைபூட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய கருத்துக்களை, நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை நாம் நமக்கு நாமே சுயபரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள், தீய காரியங்கள் அனைத்தையுமே சுயபரிசோதனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? நாம் எளிதில் நாம் சத்தியத்தை விளங்கலாம், சத்திய கொள்கையிலே நாம் வாழலாம், சத்திய கொள்கையிலேயே வாழ்ந்து நாம் மரணிக்கலாம், அதிகமான இபாதத்துக்களை செய்யலாம். அதற்கான முழுமையான நன்மையை வல்ல ரஹ்மானிடத்திலே இறைஞ்சி கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து நமக்கான நற்காரியங்களுக்கான நன்மையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியத்திற்குரிய அந்த கருணையாளர் வல்ல ரஹ்மானிடத்திலே கேட்கறதுக்கு நமக்கு கசக்குதா? அப்போ வல்ல ரஹ்மான்கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு கசக்குதுன்னு சொன்னா இப்போ வல்ல ரஹ்மானுடைய நோக்கம் என்ன? வல்ல ரஹ்மான் நம்ம படைச்சான். படைச்ச என்ன சொல்றான்? இந்த மனிதர்களை படைத்ததுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும்போது நான் என்னை வணங்குவதற்காக நான் படைக்கலங்கிறான். அப்ப அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் படைச்சான்னு சொல்லும்போது நம்ம அந்த ரஹ்மான்கிட்ட போய் நம்முடைய தேவையை நாம் கேட்காமல் படைப்புகளிடம் போய் நம்ம கேட்கிறோம் சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், பிடரி நரம்பை விட மிக அருகிலே நாம் இருக்கிறோம். அப்ப பிடரை நரம்பை விட மிக அருகிலே நாம் இருக்கிறோம் என்று சொல்லும் போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை, இந்த இப்ப நான் சொன்ன இந்த வசனங்கிறது சர்வ சாதாரண வசனம் கிடையாது. இந்த வசனத்தை நான் புறக்கணித்து விட்டு அல்லது அல்லாஹ் தஆலா திருமுறை குர்ஆனிலே இந்த வசனத்தை புறக்கணித்து அல்லது அல்லாஹ் தஆலா இறக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். அப்ப இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த வசனம் வலுவான வசனமா என்று கேட்டால் ஆம், இது வலுவான வசனம் தான். இந்த வசனம் இல்லாமல் இன்றைக்கு தௌஹீது கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் என்னவெல்லாம் ஆதாரத்தை கொண்டு வந்து வச்சு சமர்ப்பி